தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பாஜக தலைவர் துணை ஜனாதிபதி ஆகின்றார். சற்று முன் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக பாஜக தலைவர் துணை ஜனாதிபதி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரும் கோயம்புத்தூர் தொகுதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தற்போதைய மகாராஷ்டிரா ஆளுநருமான சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் கோயம்புத்தூர் தொகுதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய மகாராஷ்டிரா மாநில ஆளுநருமான சிபி ராதாகிருஷ்ணன் இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், கோயம்புத்தூரை சார்ந்தவர். இவர் துணை ஜனாதிபதி வேட்பாளராக சற்று முன் பாஜக தலைவர் நட்டா அறிவித்துள்ளார். துணை ஜனாதிபதியாகும் இரண்டாவது தமிழர் என்ற பெயரை பெறுகிறார். முதலாவதாக டாக்டர் ராதாகிருஷ்ணன், இரண்டாவது சிபி ராதாகிருஷ்ணன். இரண்டு பேருக்குமே பெயர் ஒற்றுமை, ராதாகிருஷ்ணன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி. தற்பொழுது துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட இருப்பவர் அவரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவருடைய பெயரும் ராதாகிருஷ்ணன் தான். துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் 1999ஆம் ஆண்டு கோவை தொகுதியில் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவை தோற்கடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 2 முறை கோவை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். தற்பொழுது மகாராஷ்டிரா ஆளுநராக உள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டே தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவருக்கு இந்த துணை ஜனாதிபதி பதவி வழங்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது.